குற்றங்களும் தண்டனைகளும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா, பிஎன்எஸ்ல செக்ஷன் 298 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு மத பிரிவினரையும் அவமதிக்கிற நோக்கத்தோட ஏதாவது ஒரு செயலை தெரிஞ்சே செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு குற்றமாக கருதப்படும். இந்த குற்றத்திற்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா 2 வருடம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே கலந்து கிடைக்கும். எஸ் வீரபத்ரன் விசஸ் ஈவி ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உருவ வழிபாட்டிற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்துல குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஒரு விநாயகர் மண் சிலையை உடைச்சிடறாரு. இதுதான் கேஸ். கீழம் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சொந்தமானது, அவர் பொருளை தானே அவர் உடைக்கிறாரு அப்படின்னு கீழம் நீதிமன்றம் சொல்றாங்க. அதுவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள் யாருக்கு வேணா சொந்தமா இருக்கலாம், எவ்வளவு வேணா வேல்யூவா இருக்கலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை பாதிக்கிற மாதிரி அந்த பொருளோட சேதம் இருந்தது அப்படின்னா இது குற்றம் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. நம்மளுக்கே தோணும் நம்ம பொருளை தானே நம்ம உடைக்கிறோம், அவங்களுக்கு என்ன அப்படின்னு. ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. எந்த ஒரு மதத்து மேலேயும் ஆதரவும் செலுத்தாது, எந்த ஒரு மதத்தை எதிர்க்கவும் செய்யாது. அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட நம்பிக்கையை கூட காப்பாத்துறது நம்ம சட்டத்தோட கடமையா இருக்கு. குற்றங்களும் தண்டனைகளும் தலைப்புல அடுத்த பிரிவை சொல்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஐஷு.